சில சமயத்துல சில சப்ஜெக்ட பார்த்தா ஒரு வெறுப்பும் வரும், ஒரு விதமான பயமும் வரும். என்னதான் பண்ணாலும் இந்த சப்ஜெக்ட்ல மட்டும் மார்க்கே வர மாட்டேங்குதுப்பா. நல்லாதான் படிக்கிறோம், கொடுக்குற இம்பார்ட்டன்ஸை வச்சு எல்லாத்தையும் படிச்சிடுறோம். ஆனா இந்த மார்க் மட்டும் வரவே மாட்டேங்குதுன்ற ஒரு பயம், ஒரு பக்கம் ஒரு வெறுப்புணர்வும் இந்த மாதிரியான சப்ஜெக்ட் மேல ஏற்படும். என்ன சப்ஜெக்ட், ஏன் அந்த பயம் ஏற்படுது, ஏன் வெறுப்புணர்வு வர மாட்டேங்குது? இந்த வெறுப்புணர்வுக்கும் பயத்துக்கும் காரணம் என்னன்னு நான் என்ன சொன்னேன்? மார்க் அதிகமா வர மாட்டேங்குது. கடந்த 2 வருஷமா தான் இந்த சப்ஜெக்ட்ல கவர்மெண்டே கூட பப்ளிக் எக்ஸாம்ல சென்டம் போட ஆரம்பிச்சிருக்காங்க. அதுக்கு முன்னாடி எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த சப்ஜெக்ட்ல சென்டம்ன்றதே மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியா இருந்துச்சு. அப்படிப்பட்டதான ஒரு சப்ஜெக்ட் பற்றி தான் இன்னைக்கு பார்க்க போறோம். அந்த சப்ஜெக்ட்ல உங்களுக்கு இருக்கிற வெறுப்புணர்வையும் உங்களுக்கு இருக்கிற பயத்தையும் போக்கி நீங்களும் நல்ல ஸ்கோரர் ஆகுறதுக்கு என்ன வழி, அதுக்கான இம்பார்ட்டன்டோட தான் இந்த வீடியோக்குள்ள வந்திருக்கேன். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க பண்ண வேண்டிய ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் விஷயம், தயவு செய்து ஒண்ணு சொல்றேன், யாரும் தப்பா நினைச்சுக்காதீங்க. வீடியோ பாக்குற எல்லாரும் தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்பதான் எங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனா இருக்கும். ஏன்னா 80% பேர் சப்ஸ்கிரைபே பண்ண மாட்டீங்க. நாங்க ஒவ்வொரு வீடியோக்கும் ஒவ்வொரு இம்பார்ட்டன்ஸும் பிடிஎஃப் கன்வே பண்ணி மேக் பண்றது சாதாரணமான விஷயம் கிடையாது. ஏன்னா 10th 11th 12th எல்லா சப்ஜெக்ட்டுக்குமே பண்ண வேண்டியதாங்க. அதை தயவு செய்து சொல்றேன், இப்பயே சப்ஸ்கிரைப் பண்ணாதான் நீங்க தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணிருங்க. நம்மளுடைய இன்ஸ்டா பேஜை மறக்காம ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம யூடியூப் சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம வாட்ஸ்அப் சேனல்ல ஜாயின் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா? இன்னைக்கு நம்ம 10th ஸ்டாண்டர்டுடைய ஒரு முக்கியமான சப்ஜெக்ட் தான் பார்க்க போறோம். நீங்க எழுதக்கூடிய ஃபர்ஸ்ட் எக்ஸாமுக்கான சப்ஜெக்ட் இப்பவே தெரிஞ்சிருக்கும், தமிழ். தமிழ் ஏன்னா தமிழை பார்த்து வெறுப்புணர்வா பயமா அப்படின்னு சொல்றாரே அப்படின்னு நீங்க பார்க்கலாம். ஏன் அந்த வெறுப்புணர்வு யாருக்கு வருது, யாருக்கு அந்த பயம் வருதுன்னா, எவ்வளவு படிச்சாலும் மத்த சப்ஜெக்ட்ல நம்மளால சென்டம்க்கு பிளான் பண்ணோம்னா கரெக்டா சென்டம் எடுக்க முடியும். பட் தமிழ்ல மட்டும் ஏன் சென்டம் வர மாட்டேங்குது? இப்ப லாஸ்ட் இயருக்கு அதுக்கு முந்தின வருஷம், இந்த 2 வருஷமா தான் பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் வந்து தமிழ்ல சென்டம் மார்க் போட்டு கொடுக்குறாங்க கரெக்ஷன்ல. அதுக்கு முன்னாடி எல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா பல வருஷங்களா தமிழ்ல சென்டம்னே ஒண்ணு கிடையாது, போடவே மாட்டாங்க. பட் இப்ப 2 வருஷமா கவர்மெண்ட் ஏன் இதை போட்டாங்க அப்படின்றத பத்தி முதல்ல தெரிஞ்சுக்கிட்டு இம்பார்ட்டன்ட் நம்ம போப்போம். ஏன் தெரியுமா? தமிழ் மீது இருக்கிற ஒரு ஆர்வம் குறைந்தது. தமிழ் மீது மாணவர்கள் எடுத்து படிக்கிற மாணவர்களுடைய எண்ணிக்கை குறைய ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா தமிழ் மீடியத்துல இருந்து இப்ப அதிகமா தமிழ்நாடு ஃபுல்லா இருக்கிற அதிகமா யார் பாக்குறா, இங்கிலீஷ் மீடியம் பசங்க தான் அதிகமா இருக்கு. இங்கிலீஷ் மீடியம் பசங்களுக்கு மத்த எல்லா சப்ஜெக்ட்டுமே நீங்க இங்கிலீஷ்ல படிச்சுட்டு அந்த பர்டிகுலரா ஒரு சப்ஜெக்ட் மட்டும் தமிழ்ல படிக்கும் போது ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஏன்னா சின்ன வயசுல இருந்து ஃபுல்லா இங்கிலீஷ் மீடியம் படிக்கிறதுனால தமிழ் அப்படின்ற நம்மளுடைய தாய்மொழி தமிழ், நம்முடைய பேச்சு மொழி தமிழ், நம்முடைய எழுத்து மொழி தமிழ் எல்லாமே தமிழா இருந்தாலும், அன்றாடம் பயன்படுத்துகிற மொழி தமிழாக இருந்தாலுமே கூட அந்த தமிழ்ல எழுதுறதுல ஒரு பெரிய சிக்கல் இருக்கு. மனப்பாடம் கூட பண்ணி முடிச்சிருவோம், ஆனா இது எழுதுறதுல எழுத்து பிழைகள் இல்லாம எழுதுறதுல ஒரு பெரிய சிக்கல் இருக்கு. இந்த சிக்கல்னால மாணவர்கள் என்ன பண்ண ஆரம்பிச்சாங்கன்னா, இந்த தமிழ் எடுத்து படிக்கிற மாணவர்கள் எண்ணிக்கை குறைய ஆரம்பிச்சிச்சு. அது குறிப்பிட்டு பாத்தீங்கன்னா 10th அப்புறம் 11th 12th போகும்போது தமிழ் எடுக்கிற மாணவர்கள் எண்ணிக்கை ரொம்ப குறைஞ்சு போச்சு. பிரெஞ்சு ஜெர்மன்ற அதர் லாங்குவேஜ் சப்ஜெக்ட்டுக்கு எல்லா பசங்களும் போக ஆரம்பிச்சாங்க. அப்பதான் கவர்மெண்ட் என்ன பண்ணாங்கன்னா ஒரு ஸ்கீம் கொண்டு வந்தாங்க. ஏன் தமிழ்லையும் சென்டம் போடக்கூடாது? நல்லா எழுதிருக்காங்க, 1 மார்க் எல்லாம் ஃபுல்லா எழுதிருக்காங்க, நெடுவி நாட்கள் சிறுவி நாட்கள் குருவி நாட்கள் இலக்கண பகுதிகள் எல்லாம் கரெக்டா எழுதியிருக்காங்கன்றப்ப நம்ம ஏன் சென்டம் போடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அரசாங்கம் ஒரு கல்வி திட்டக்குழு அமைச்சு அந்த குழு பல பரிசீலனைகளை செய்து முடிச்சுதான் கடந்த 2 வருஷமா என்ன பண்றாங்கன்னா தமிழ்ல சென்டம் போட ஆரம்பிச்சாங்க. கடந்த 2 வருஷத்துல அதுக்கு முன்னாடி வருஷத்துல இருந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. கடந்த 3 வருடங்களுக்கு மேல சென்டம் போட்டுட்டு இருக்காங்க. இப்ப நம்ம சரி ஓகே சென்டம் போட ஆரம்பிச்சிட்டாங்க சார். இப்ப சென்டம் போட ஆரம்பிச்சா எங்களுக்கு என்ன சார் பலன்னா, நீங்களும் அந்த சென்டம் மாறலாம். போன வருஷத்துக்கு முந்தின வருஷம் 12th ஃபர்ஸ்ட் வந்தது ஒரு பொண்ணு, தமிழ்நாடு அளவுல மாநில அளவுல முதலிடம் வந்து ஒரு பொண்ணு. அந்த பெண் பாத்தீங்கன்னா வரலாற்றிலேயே முதல் முறையா 600 மார்க் எடுத்தாங்க அந்த கேர்ள். ஓகேவா? 600 அவுட் ஆஃப் 600 ஹிஸ்டரியிலேயே அப்பதான் முதல்ல ஒரு பொண்ணால் எடுக்க முடிஞ்சிச்சு. அந்த பொண்ணு படிச்சது ஆர்ட்ஸ் அண்ட் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் சப்ஜெக்ட். அந்த பொண்ணு தமிழ்லயும் சென்டம், இங்கிலீஷ்லயும் சென்டம், காமர்ஸ்லயும் சென்டம், எக்கனாமிக்ஸ்லயும் சென்டம், அக்கௌண்டன்ஸ்லயும் சென்டம், கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன்லயும் சென்டம், 6 சப்ஜெக்ட்லயும் சென்டம் எடுத்து 600 அவுட் ஆஃப் 600 ஆனாங்க. அதுக்கப்புறம் அந்த பொண்ணு நிறைய பேட்டிகள் எல்லாம் கொடுத்தாங்க. அது ட்ரோலா மாறிச்சு, மீம்ஸா மாறிச்சு. அதுக்குள்ள நம்ம போக தேவையில்ல, அது பர்சனல், அது வேற மாதிரி போயிடும். ஓகேவா? இன்னைக்கு நம்ம ஓகே சரி இதுக்கும் எங்களுக்கு என்ன சார் சம்பந்தம் அப்படின்ற அந்த கேள்வி இப்போ வந்துட்டோம்ல.
நான் என்ன சொல்றேன்னா, நீங்களும் தமிழை கண்டு பயப்படுவீர்களா, நீங்களும் தமிழை கண்டு விருப்பப்படுவீர்களா? அது இனி தேவையே கிடையாது. கவர்மெண்ட் நம்ம பக்கம் நமக்கு ஆதரவா இருக்கு. நீங்க அதை கண்டு பயப்படக்கூடாது, அதை கண்டு நீங்க வெறுத்து உணரவும் கூடாது. ஏன்னா தாய்மொழி, நம்மளுடைய தாய்மொழி நம்மளுடைய ரத்தத்தில் ஊறி இருக்கின்றது. ஒவ்வொரு மனிதனும் பிறக்கும் பொழுதே நம்ம ரத்தத்தில் ஊறி தாய் மொழியான தமிழ் மொழி ஊறி. உலகத்தில் இருக்கின்ற மொழிகளுக்கெல்லாம் மூத்த மொழி தமிழ் மொழி. ஓகேவா? 3000 ஆண்டுகளுக்கு பழமையான மொழி தமிழ் மொழி. ஓகேவா? தமிழ் இல்லாத இடம் கிடையாது. உலகத்தில் இருக்கின்ற இத்தனையோ நாடுகளில் இருக்கிற மனிதர்கள் பேசுகின்ற மொழியா என்ன மொழி இருக்குன்னா நம்முடைய தாய்மொழியான தமிழ் மொழி இருக்குது. ஓகேவா? உலக பொதுமறையான திருக்குறளை உள்ளடக்கிய மொழி தமிழ் மொழி. ஓகேவா? தமிழன் இல்லாத இடம் கிடையாது, தமிழர்கள் வாழாத இடம் கிடையாது. கடல் கடந்து படை கடந்து வெற்றி கொண்ட மன்னர்களை கொண்ட பூமி தமிழர் நாடு, தமிழர் தேசம், தமிழ் மொழி கொண்ட நாம். ஓகேவா? நம்மளுடைய மொழி செம்மொழி, நம்மளுடைய மொழி பைந்தமிழ் மொழி. என்னடா வரி வரியா பேச அவசரம்ங்களா? தமிழ பேசினாலே, தமிழை பத்தி பேசினாலே உடம்புல என்ன பண்ணுது, ஒரு புல் அரிச்சுது. அப்படிப்பட்ட 10th தமிழ்ல நீங்க சென்டம் எடுக்கிறதுக்கு நான் தொடர்ந்து ஒரு 5 வீடியோ போட போறேன். அந்த வீடியோல பார்ட் மட்டும் தான் இது வந்து. ஓகேவா? இந்த 5 வீடியோ நீங்க ஃபுல்லா பாத்துட்டீங்கன்னா, நான் சொல்லக்கூடிய இந்த பிளான்ஸ் எல்லாத்தையும் நீங்க கரெக்டா ஃபாலோ பண்ணிட்டீங்கன்னா, நீங்களும் 10th தமிழ்ல சென்டம் எடுக்கலாம். உடனே 12th தமிழ் பசங்க கமெண்ட் பண்ணுங்க, எங்களுக்கெல்லாம் போட மாட்டீங்களா? உங்களுக்கும் வீடியோ போட போறேன். ஓகேவா? 5 வீடியோ, பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3, பார்ட் 4, பார்ட் 5 வரப்போகுது. ஆனா இந்த 5 வீடியோ நீங்க ஏதாவது ஒரு வீடியோ மிஸ் பண்ணா கூட உங்களுக்கு மார்க் போயிடும். அதனால தயவு செய்து எல்லாரும் ஃபுல்லா பார்க்கணும். இந்த வீடியோ எவ்ரிடே மார்னிங் கரெக்டா 9 o'clock இந்த வீடியோ வந்துடும். ஓகேவா? இன்னைக்கு நீங்க இந்த வீடியோ பார்த்துட்டு கரெக்டா காலையில 9 மணிக்கு இந்த வீடியோ பப்ளிஷ் ஆயிக்கும். ஓகேவா? டெய்லி மார்னிங் இந்த வீடியோ 9 மணிக்கு இந்த வீடியோ வந்துடும். பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3, பார்ட் 4, பார்ட் 5 சொல்லிட்டு எந்த வீடியோ மிஸ் பண்ணிடாத. இந்த பார்ட் 1 வீடியோல நம்ம எதை பார்க்க போறோம்னா, தமிழ்ல இருக்கக்கூடிய நெடுவினாக்கள் பத்தி பார்க்கணும். ஓகேவா? தமிழ்ல இருக்கிற நெடுவினாக்கள் மொத்தம் எத்தனை எழுதும்? 3 நெடுவினாக்கள் எழுதும். சரியா? 43வது கொஸ்டின், 44வது கொஸ்டின், 45வது கொஸ்டின். இந்த 3 நெடுவினாக்களுக்கும் ஒரு நெடுவினாக்களுக்கும் 8 மார்க் இருக்கு. ஓகேவா? மொத்தம் 24 மதிப்பெண்கள் இருக்கு. இந்த 3 நெடுவினாக்களை எப்படி படிப்பது? இப்ப புத்தகம் பின்னாடி புக் பேக்ல கொஸ்டின் இருக்கு, புக் இன்னர் கொஸ்டின்ஸ் இருக்கு. இதெல்லாம் எப்படி இம்பார்ட்டன்ஸ் கேதர் பண்ணி படிக்கிறது? இப்ப 43வது நெடுவினா என்னன்னு பாத்தீங்கன்னா, உரைநடை செய்யுள் நெறிவினா. ஓகேவா? 44 இந்த துணைப்பாடல் கதை பகுதி. ஓகேவா? 45 என்னது? பொதுக்கட்டுரை, கட்டுரைகள். இப்ப இது எல்லாமே நிறைய இருக்கே, அது அந்த பர்டிகுலர் இம்பார்ட்டன்ட் எது? அந்த கேள்விதான் வந்திருக்கு. அந்த இம்பார்ட்டன்ட் வீடியோ தான் வந்திருக்கேன். கீழே எல்லா கொஸ்டினும் உங்களுக்கு ஃபிளாட் ஆகிட்டே இருக்கும் போது கொஸ்டின்ஸ் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சு என்ன பண்ணிக்கோங்க, படிச்சுக்கோ, மிஸ் பண்ணிடாங்க. அவ்வளவுதான் என்னால சொல்ல முடியும். இப்ப இந்த பார்ட் 1 வீடியோல நான் கொடுக்கக்கூடியது, இந்த வீடியோ டெய்லியும் வராது. இப்ப இன்னைக்கு இந்த வீடியோ வந்துச்சுன்னா அடுத்து ஒரு 2 ல 3 நாள் கழிச்சு அடுத்து ஒரு நெக்ஸ்ட் வீடியோ. ஏன் அந்த 2 ல 3 நாள் நடுவில் கேப்னா, நான் கொடுக்கக்கூடிய என் கூட சேர்ந்து நீங்க படிச்சுக்கிட்டே வரணும். ஏன்னா இது வெறும் இம்பார்ட்டன்ட் மட்டும் கிடையாது, ஸ்டடி பிளான் வித் மீ. ஓகேவா? என்னோட சேர்ந்து நீங்க எப்படி படிச்சுக்கிட்டு வர போறீங்கன்னு தான் இந்த பார்ட் 5. இந்த பார்ட் 5 வீடியோ நான் விளையாட்டுக்கு சொல்லலமா, இந்த 5 வீடியோ என் கூட நீங்க கரெக்டா டிராவல் ஆகி கனெக்ட் ஆகி வந்தீங்கன்னா, 5வது வீடியோ முடிச்சு ஒரு 2 நாள் கழிச்சு நம்ம எக்ஸாம் கண்டக்ட் பண்ண போறோம். தமிழ்நாடு லெவலில் ஒரு எக்ஸாம் கண்டக்ட் பண்ணோம். எப்படின்னு கேட்பீங்க. ஓகேவா? நாங்க எங்கேயோ இருக்கவே சார், நாங்க கோயம்புத்தூர்ல இருக்கோம், திருச்சியில இருக்கோம், கன்னியாகுமரியில எப்படி சார் கேட்பீங்க. ஆன்லைன்ல ஒரு எக்ஸாம் வைக்க போறோம். ஓகேவா? நீங்க இன்னும் நம்ம வாட்ஸ்அப் குரூப்ல ஜாயின் பண்ணாம இருந்தீங்கன்னா வாட்ஸ்அப் சேனல் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகேவா? நான் என்ன பண்ணேன்னா, பார்ட் 5 வீடியோ எல்லாமே முடிஞ்சதுக்கு அப்புறம் நான் உங்களுக்கு ஒரு 3 மாடல் கொஸ்டின் போடுவேன். அந்த 3 மாடல் கொஸ்டின் ஒரு வீடியோ போடுவேன். அந்த 3 மாடல் கொஸ்டின் போட்டு சரியா ஒரு 2 நாளுக்கு அப்புறம் நான் ஒரு பப்ளிக் கொஸ்டின் அவரை செட் பண்ணி, மாடல் கொஸ்டின் செட் பண்ணி வேற இன்ஸ்டியூட்ல எக்ஸாம் வைக்கிற மாதிரி உங்களுக்கும் அப்ப நீங்களும் எழுதி உங்களோட டீச்சர்ஸ் கிட்டயோ இல்ல நான் சொல்ற போஸ்டல் அட்ரஸ்க்கு அந்த பேப்பரை நீங்க சென்ட் பண்ணீங்கன்னா, நான் உங்க பேப்பரை கரெக்ஷன் பண்ணி நீங்க எவ்வளவு மார்க் எடுக்கிறீங்க பப்ளிக் ஸ்கீம்ல கரெக்ஷன் பண்ணி அதையும் நான் உங்களுக்கு தர போறேன். இன்னும் பெரிய ஒரு ட்விஸ்டா இருக்கும் நினைக்கிறேன் எல்லாரும். என்னடா எக்ஸாம்ல வச்சு கரெக்ஷனா பண்ண போறாங்கன்னு சொல்லிட்டா, நீங்க யாரா இருந்தாலும் கண்டிப்பா நான் சொல்றதை ஃபாலோ பண்ணலாம். அதுக்கு முதல்ல நம்ம 5 வீடியோ நீங்க ஃபுல்லா பாத்துருக்கணும். அதை லிஸ்ட் பண்ணாம 5 வீடியோ பாத்துக்கோங்க. இந்த மாதிரி தமிழ் மட்டும் பண்ணலாமா, வேற ஏதாவது சப்ஜெக்ட் பண்ணலாமா அப்படின்றத இன்னைக்கு லைவ் நம்ம போனோம்ல, நைட்டு 8:30 லைவ் இருக்குல்ல, அந்த லைவ்ல நீங்க சொல்லுங்க. ஏன்னா ஒவ்வொரு நாளும் நம்ம கரெக்டா 8:30க்கு லைவ் இருக்கு. லைவ் மிஸ் பண்ணிடாத. லைவ் நம்ம டவுட்ஸ் எல்லாத்தையும் கிளாரிஃபை பண்ண போறோம். லைவ் மிஸ் பண்ணிடாத. இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய இந்த 10th தமிழ் நெடுவினாக்கள் மொத்தம் பாத்தீங்கன்னா 3 இருக்குல்லமா, 3க்கும் நமக்கு சேர்த்தது மாதிரி இருக்குமா, 24 மார்க் இருக்குமா. இந்த 24 மார்க்கை நம்ம கிளியரா எடுப்போம். இப்ப 43வது நெடுவினா நான் எதுக்கு இந்த ஆலாம் போட்டிருக்கேன், நல்லா பாத்துக்கோ. இந்த ஆலாம் கரெக்டா நீங்க போடுங்க. நிறைய பசங்க ஆர்வத்துல என்ன பண்ணுவாங்கன்னா, 43 போட்டுட்டு ஆன்சர் எழுதிடுவாங்க. அது ஆவானது போட மாட்டோம். அதை கரெக்டா போடுவோம். இந்த 43வது நெடுவினாக்கும் நம்ம மொத்தத்துல வச்சுக்கோன்னா இம்பார்ட்டன்ட் 4 கொஸ்டின் வச்சிருக்கோம்.
இந்த 4 கொஸ்டினை மட்டும் நீ படிச்சா போதுமானா கண்டிப்பா இந்த 4 கொஸ்டின் மட்டும் படிச்சா போதும் நீ ஒன்னாக ஒரு நடிகனா அந்த 43ல இருந்து அட்டன் பண்ணிட முடியும். 44வது நடிகனது துணைப்பாடு. 44வது நடிகனது துணைப்பாடு. ஓகேவா? கதை கவிதை. அதுக்கு நம்ம மொத்தம் எத்தனை வச்சிருக்கோம்? இம்பார்ட்டன்ட் 3 வச்சிருக்கோம். இந்த 3 கதையை மட்டும் படிச்சா போதும். கண்டிப்பா படிச்சா போதும். ஓகேவா? இந்த 3ல இருந்து கண்டிப்பா உலக முடியும். 1 அட்டன் பண்ணிட முடியும். இந்த 4 வந்து 1 அட்டன் பண்ணிட முடியும். அதுக்கப்புறம் 45வது கட்டுரை. இந்த 45ல கட்டுரை என்னன்னா நம்ம மொத்தம் 4 கட்டுரை இம்பார்ட்டன்ஸ் தரும். இந்த 4வது கட்டுரைனா பொது கட்டுரை. 4வது கட்டுரை என்னது? பொது கட்டுரை. ஓகேவா? 3 கட்டுரை நமக்கு புக்ல இருந்து நம்ம கொடுக்க போறோம். 4வது கட்டுரை பொது கட்டுரை. ஓகேவா? இந்த 4ஐயும் படிச்சீங்கன்னா ஒரு நாள் 1 அட்டன் முடியும். அப்புறம் என்ன? இங்க ஒரு 8 மார்க், இங்க ஒரு 8 மார்க் சொல்லிட்டு 3 8 மார்க் ஒரு நாள்ல சாலிடா நம்ம கீழே கொடுத்துருக்க அந்த கொஸ்டின்ஸை படிச்சாலே அட்டன் பண்ணிட முடியும். இந்த வீடியோ இன்னைக்கு போஸ்ட் ஆகுது டியூஸ்டே. ஓகேவா? இன்னையில இருந்து புதன் வியாழன் 2 நாள் கழிச்சு வியாழக்கிழமை இல்ல வெள்ளிக்கிழமை உங்களுக்கு வந்து அடுத்த வீடியோ வரும். அடுத்த வீடியோ வரதுக்குள்ள இந்த கொஸ்டின்ஸ் எல்லாத்தையும் நீங்க தரவா படிச்சு வச்சுக்கோங்க. அதுக்கு அடுத்த வீடியோ அடுத்த ஒரு 2 டேஸ் அப்படி வரும். இப்படி நம்ம ஒரு 10 நாள் கூட 5 வீடியோஸும் போட்டு முடிக்க போறோம். 10 நாள் முடிச்சதுக்கு அப்புறம் ஒரு எக்ஸாம் கண்டக்ட் பண்ண போறோம். அந்த எக்ஸாம்ல நீங்க நான் கொடுக்கக்கூடிய அந்த கொஸ்டின் பேப்பர் வாட்ஸ்அப் சேனல்ல பண்ற அந்த கொஸ்டின் பேப்பர் நீங்க எக்ஸாம் எழுதி நீங்க நான் சொல்லக்கூடிய அந்த அட்ரஸ்க்கு நீங்க போஸ்டல் பண்ணிட்டீங்கன்னா உங்க பேப்பரை கரெக்ஷன் பண்ணி நீங்க எவ்வளவு மார்க் எடுத்தீங்கன்ற அப்படின்ற டீடைல் நான் உங்களுக்கு தர போறேன். இதை நம்ம எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் பண்ண முடியுமான்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் தமிழுக்கு பண்ணி ட்ரை பண்ணி பார்ப்போம். அப்படி நடந்துச்சுன்னா நீங்களும் சென்டமெடிக்கல் என்ன பிரச்சனை இருக்கு அதை வச்சு நான் உங்களுக்கு என்ன சொல்லுவேன்னா இதுக்கப்புறம் ஒவ்வொரு வீடியோல என்ன பண்ண போறேன்னா தமிழுக்கு ஒரு லைவ் போடுவோம் 8:30 அந்த லைவ்ல பிரசன்டேஷன் எப்படி பண்ணணும் வித் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இல்லாம. நிறைய பசங்க நிறைய கொஸ்டின்ஸ் கேட்டீங்க சார் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இல்லாம எப்படி சார் எழுதுறது, ரொம்ப பிரச்சனையா இருக்கு, எழுத்து பிழை இல்லாம எப்படி எழுதுறது, அது எல்லாத்துக்கும் நான் பயங்கரமான ஒரு வீடியோட லைவ்ல உங்களுக்கு வர வீடியோஸ் எல்லாத்தையும் நம்ம சொல்ற அந்த 5 பார்ட் வீடியோ மிஸ் பண்ணாம பாத்துக்கோங்க. இந்த எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் பண்ணலாமா வேணாமான்றத நீங்க கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க. அப்படி எந்த சப்ஜெக்ட்டுக்கு பண்ணணும் அப்படின்றத நீங்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லிட்டு போங்க. இந்த வீடியோக்கு என்ன பண்ணுங்க, ஒரு லைக் போட்டு உங்க ஃப்ரெண்டுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணிட்டு நம்மளுடைய சேனல் நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோ. நம்மளோட இன்ஸ்டா பேஜ்ல ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. வாட்ஸ்அப் சேனல்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு வீடியோல உங்களை பாக்குறேன். நன்றி.